அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வருது. ரொம்ப சிறப்பானது, தவற விடாதீங்க. அன்றைய தினத்தில் தான் குரு பூர்ணிமா கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, உங்கள் குருமார்கள், உங்களுக்கு கல்வி போதித்த அல்லது கலைகளை போதித்த குருமார்களிடம் நேரே சென்று ஆசீர்வாதம் வாங்குவதோ, அல்லது இன்றைய சூழ்நிலையின் காரணமாக குறைந்தபட்சம் தொலைபேசியில் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதோ ரொம்ப முக்கியமான விஷயம். குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எந்த காரணத்தையும் அல்லது எந்த காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான நாளுங்க, தவற விட்டுறாதீங்க. அதுபோக நம்ம எப்போவுமே சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரிவலம் போகிறதுக்கான நேரம் இன்றைக்கி இரவு 7:32க்கு ஆரம்பித்து நாளை இரவு 8:58 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த திதியைத்தான் பௌர்ணமி திதின்னு சொல்கிறோம். அந்த நேரங்களில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம். இப்போ பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் 29ஆம் தேதி காலையிலிருந்து இரவு 8:58 வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப முக்கியமாக ஆடி மாதத்தில் இந்த பௌர்ணமி திதி நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பௌர்ணமி திதினாலே விளக்கு பூஜை செய்வதற்கு ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதம் அந்த விளக்கவே அம்மனாக பாவித்து நம்ம வழிபாடு செய்கிறோம், குத்து விளக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அம்மனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. பௌர்ணமி தினம் அப்படின்னாலே ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அன்றைய தினத்தில் நம்ம செய்கின்ற சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்றுத்தரும். அதனால் அருகாமையில் உள்ள சித்தர் ஆலயத்திற்கு நேரே போங்க, அங்கே போய் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதில் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 29ஆம் தேதி இரவு 8:58க்கு பௌர்ணமி திதி நிறைவு பெறுகிறது அல்லவா. 7:58 9:58 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் சோடசக்கலை நேரம்பாங்க. இதில் ஒரு 5 வினாடி அந்த ஷிஃப்ட் நடக்கும். எப்படின்னா, அந்த பௌர்ணமி தேதியிலேருந்து பிரதமைக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன ஷிஃப்ட்டு. அது ஒரு 5-6 வினாடியில் அந்த ஷிஃப்ட்டு நடக்கும்போது ஒரு சின்ன அதிர்வு, செவத்தில் பள்ளி இருக்கும் இல்லையா, அது உணரக்கூடிய அளவுக்கான மெல்லிய உணர்வு அங்கே நடக்கும் அதிர்வு. அந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்கின்றோமோ, என்ன வேண்டுகின்றோமோ, இந்த பிரபஞ்சம் நமக்கு திருமூர்த்தி பகவானின் அந்த அருட்கருணையுடன் அதை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் நமக்கு காட்டிய வழி. அது எப்படி வேண்டணுமா, பிறரை பாதிக்காத வகையில் சத்தியத்திற்கு உட்பட்டு, தர்மத்திற்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன அவசியம் தேவையோ அதை மட்டும்தான் வேண்டணும் அப்படிங்கிறாங்க. அதையும் மனதில் வைத்து கொண்டு வேண்ட வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் பூஜை செய்வதற்கும் உகந்த திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதியை சொல்லலாம். அப்போ நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் பண்ணலாம். பௌர்ணமி திதியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பிகை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே சிறப்பு. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, சக்தி வழிபாடு அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணுவோம். அதே போல் இந்த பௌர்ணமி திதி ரொம்ப ஆற்றலாக இருக்கும். அன்றைய தினத்தில் நம்ம செய்கின்ற இந்த சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. வியாச பெருமான மனசில் நினச்சி உங்கள் குருவை நமஸ்காரம் செஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும், எல்லா நலன்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். எல்லாம் அந்த சிவபெருமானை வேண்டிக் கொள்ளலாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.